மலேசியாவில் தமிழர்களை அடிக்கிறார்கள். தமிழர்களை அடிக்காதீர்கள் என்று நாம் தடுக்கிறோம், போராடுறோம். மலேசியா நாட்டை எதிர்த்து எல்லா ஏடுகளும் செய்தி பதிவு பண்ணுகிற போது, எல்லா நாடும் அதை சொல்லுகிற போது மலேசியாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றுதான் சொன்னது. ஆனால் இங்கே இருக்கிற இந்துத்துவாயை முன்னெடுக்கிற பாரதிய ஜனதா, RSS, இந்து முன்னணி ஐயா ராமகோபாலன் போன்ற கட்சிகள் எல்லாம் மலேசியாவில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னது. இதற்கு காரணம் தாக்கியவன், அடித்தவன் இஸ்லாமிய நாடு. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல இலங்கையிலே கொன்றொழிக்கப்பட்டதில் 95 விழுக்காடு இந்து. செத்த தமிழனில் 95 விழுக்காடு இந்து மதத்தை சார்ந்தவன். ஏன் இங்கே இந்துக்களை அடிக்கிறீர்கள் என்று சொல்லல. ஏன்? அடித்தவன் ஆரிய வம்சாவளி சிங்களன். தெளிவா புரிஞ்சுக்கணும். என் அன்பு உறவுகளே, திருவான்மியூர் சாலையில செல்கிற போது நடு சாலையில் இருக்கிற கோயிலை அப்புறப்படுத்த முடியல. சாலையை விரிவுபடுத்துவதற்காக அந்த கோயிலை தூரத்துக்கு வைக்க முடியல. தொட்டால் போராடுவான் RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், பாரதிய ஜனதா, இந்து முன்னணி. என் கோயிலை தொடாதேம்பா. ஆனால் ஆயிரக்கணக்கான நமது வழிபாட்டு தலங்களை இடித்தான் சிங்களன். ஒருவன் கேட்கல. காரணம் என்ன? இடித்தவன் அவன் உறவினர். அதனால நரேந்திர மோடியை ஆதரிக்கிற நீ என்னடா சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுற? உனக்கு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? நரேந்திர மோடியை ஆதரிக்கிற ஒருவருக்கு சட்டம் ஒழுங்கு பத்தி பேச என்ன தகுதி இருக்குது? சொந்த மாநிலத்தில் வாழ்ந்த மக்களை கொன்று வித்த போது தடுக்க துப்பிடாத நரேந்திர மோடியை நீ போய் ஆதரிச்சிட்டு இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்க. எப்படி கொடுமையா இருக்கு. ஒன்றை இங்க தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளைகளின் அருமை தம்பிமார்களின் உறவுகள் அறிவார்ந்தவர்கள். இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த தமிழர்களை கொன்று குவித்தான் சிங்கள ராஜபக்சே, கொடுங்கோலன், இனப்படுகொலையாளன், போர்க்குற்றவாளி. குஜராத் மாநிலத்திலே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்தான் நரேந்திர மோடி. இந்த ரெண்டு செயலுக்கும் என்ன வித்தியாசம் கண்டீர்கள்? ஒருவன் அந்த நாட்டின் அதிபராகலாம், ஒருவன் இந்த நாட்டின் பிரதமராகலாம் என்றால் என்ன தர்மம் இருக்கிறது? நரேந்திர மோடி பிரதமர். நாங்க கேட்கிறோம், என் இனத்தை கொண்டிருக்கிறான் ராஜபக்சே, ஒரு கொடுங்கோலன், ஒரு போர் குற்றவாளி. அவனுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்றால் எப்படி எடுப்பார்? எப்படி எடுப்பார்? அவன் சொல்லுவான், உன் மாநிலத்தில் என்ன பண்ணி அதான் என் நாட்டில் பண்ணேன்.